வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஸ்பி டாக்கீஸ். இந்த கார் டாஸ்க்ல கமருதீன் பண்ற அட்ராசிட்டியை பார்த்துட்டு வெளிய மக்கள் சும்மா இல்ல, கமெண்ட் செக்ஷன்ல வச்சு செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? கமருதீன் என்னைக்குமே சாதுவானவர் கிடையாது, ஆரம்பத்திலிருந்தே இவர் இப்படித்தான்னு அவரோட பழைய வரலாற்றை தோண்டி எடுத்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் ரொம்ப தெளிவா ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு. ஆரம்பத்துல இவர் கேம் ஆட வரல, பொண்ணுங்க பின்னாடி சுத்தத்தான் வந்தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா பார்வதி பின்னாடி சுத்திக்கிட்டு லவ் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ இவர் எவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போட்டாருன்னு மறந்துட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அப்போ இருந்தே இவர் இப்படித்தானா? நடுவுல கொஞ்ச நாள் கமருதீன் அமைதியா இருந்ததுக்கு காரணம் இவர் திருந்துனது இல்லையா? ஒரு நேயர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறார்னா, விஜய் சேதுபதி சார் அன்னைக்கு கொடுத்த வார்னிங், அதுக்கு பயந்து போய் தான் இவ்வளவு நாள் நல்லவன் மாதிரி நடிச்சாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வெறும் வேஷம், உள்ள இருக்கிறது அதே பழைய கமருதீன் தான்னு இன்னொருத்தர் ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. இப்போ இந்த கார் டாஸ்க்ல இவர் சாண்ட்ரா கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்துட்டு ஒருத்தர் ரொம்ப கோவமா கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அடங்கி இருந்த பழைய புத்தி இப்ப வெளியே வந்துருச்சுன்னு. இன்னொருத்தர் இன்னும் ஒரு படி மேல போய் மறுபடியும் தன்னோட புருக்கித்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான்னு ரொம்ப காட்டமா பதிவிட்டிருக்கிறாரு. மக்கள் யாரும் இத சும்மா கடந்து போகல, ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சு திட்டி தீர்க்கிறாங்க. மொத்தத்துல கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான், இவர் மாறல, பயத்துல நடிச்சிருக்கிறாரு. இப்ப பயம் தெளிஞ்சதும் பழைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு. ஒருத்தர் கடைசியா என்ன சொல்லியிருக்கிறார்னா, இனிமே இவரை வார்னிங் கொடுத்து பிரயோஜனம் இல்ல, ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் கமெண்ட்ல சொல்ற இந்த கருத்துக்களை நீங்க ஒத்துக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.